எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது ராஜேஷ். இது நம்ம ராஜேஷ் மேப்லஸ் ரூம் சேனல். இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை கோவில் கிரிவல பாதையில இருக்க ஒரு கோவில பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவலம் இதெல்லாம் நல்லாவே தெரியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த கிரிவல பாதையில் இருக்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் மாணிக்கவாசகரோட திருக்கோவில். இது 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு திருக்கோவில்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் தான் முதன் முறையாக மாணிக்கவாசகர் திருவெண்பாவையை முற்றோதல் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. முற்றோதல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முற்றும் ஓதுதல் அப்படின்றது தான் முற்றோதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருவெண்பாவை பாடல்களை மாணிக்கவாசகர் முதல் முறையாக திருவண்ணாமலையில் எழுதினதாகவும், இளம்பெண்கள் பாவை நோன்பு இருக்கிறத பார்த்து தான் திருவெண்பாவையை எழுதினதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. மொத்தம் 20 பாடல்கள் எழுதியிருக்காரு. அந்த 20 பாடல்களையும் கடைசியில் எம்பாவாய் அப்படின்னு முடிவு வர்றதால, இந்த 20 பாடலோட தொகுப்புகளுக்கு தான் திருவெண்பாவை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதாவும் பேர் காரணம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவெண்பாவையை திருப்பெருந்துறை அப்படின்ற ஒரு ஊரில் இருக்க சிவன் கோவில் மற்றும் சிதம்பரத்தில் இருக்க நடராஜர் திருக்கோவில்லையும் இந்த பாடல் திருவெண்பாவையை பாடியிருக்கிறதா அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. ஆனால் முதன் முறையாக திருவண்ணாமலையில் இருக்க இந்த கோவிலில் தான் அவர் முற்றோதல் செஞ்சுருக்காரு அப்படின்றத இங்கே இருக்க மக்கள் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. திருவெண்பாவையோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவை நோன்பு, சிவபெருமான் மீது கொண்ட பக்தி மற்றும் ஒற்றுமை, ஆன்ம நெறி இதை வலியுறுத்துறது தான் திருவெண்பாவையோட சிறப்புங்க. இது நம்ம தமிழ் பண்பாட்டோட மரபுல ஒரு முக்கிய அங்கமாகவும் இருக்குது. இவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில், அதுவும் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவில் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இப்போ தான் இந்த கோவிலோட வரலாறு, இதோட சிறப்புகள் தெரிஞ்சுது. இவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலை மறக்கப்பட்ட கோவில் அப்படின்றது மாதிரி தான் நான் வகைப்படுத்த முடியுங்க. ஏன் மறக்கப்பட்ட கோவில்னா, தமிழ்நாட்டில் இது போல் நிறைய மறக்கப்பட்ட கோவில்கள் தான் இருக்குது. நம்ம தெரிஞ்ச கோவில்களில் நம்ம போகிறோம், தரிசனம் செய்கிறோம். ஆனால் நிறைய ஊர்களில் இது போல் நிறைய தமிழ் பண்பாடோடு சேர்ந்து, தமிழ் இலக்கியங்களோடு சேர்ந்து நிறைய கோவில்கள் இருக்குது. ஆனால் அது வெளி உலகத்துக்கு தெரியவும் இல்லை. அது மறக்கப்படுதா இல்லை மறைக்கப்படுதான்றதே எனக்கு சந்தேகமாக தாங்க இருக்குது. நீங்கள் கிரிவலம் வரும்போது மறக்காமல் இந்த கோவிலுக்கு வாங்க, தரிசனம் பண்ணுங்கள். திருப்பாவை, திருவெம்பாவையை பற்றி வெளியில் சொல்லுங்கள். இந்த கோவிலை பற்றி வெளியில் சொல்லுங்கள். 4 பேருக்கு இந்த தகவல் போய் சேருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் சொன்ன இந்த தகவல் உங்கள் ஒருத்தருக்கு புது தகவலாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலை பார்த்தீங்க அப்படின்னாலே, இந்த வீடியோ போட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கிரிவல பாதையில் ரேணுகை மாரியம்மன் கோவிலுக்கு கொஞ்சம் எதிர்த்தபடி தாங்க இந்த கோவில் இருக்குது. மறக்காமல் இந்த கோவிலுக்கு வாங்க, தரிசனம் செய்யுங்க. இந்த கோவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்த்த குளம் இருக்குங்க. மாணிக்கவாசகர் தீர்த்த குளம். கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது. பார்க்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த தீர்த்த குளத்தில் தான் மாணிக்கவாசகர் நீராடிட்டு போய் திருவெண்பாவையை முற்றோதல் செஞ்சதா சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கண்டிஷன் ரொம்ப பேடாக தாங்க இருக்குது. இதை கொஞ்சம் இந்த சமய அறநிலைத்துறை கீழே தான் இந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அதை புனரமைச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இந்த கோவில் பக்கத்தில் தான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச அடியாண்ணாமலை கோவிலும் இருக்குது. அடியாண்ணாமலை கோவில் போகிறவங்க கொஞ்சம் மறக்காமல் நம்ம மாணிக்கவாசகர் கோவிலையும் போய் தரிசனம் செய்யுங்க. உங்களுக்கும் இது போல் தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் தெரியும், மறக்கப்பட்ட கோவில்கள் இருக்குன்னா, அந்த கோவில்களோட லிஸ்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா, ராஜேஷ் மேப்லஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து பாதுகாப்பாக பயணிக்கலாம். நன்றி.